வணக்கம் மகளே. இந்த விடையில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பேரை சொல்லும் போது நீங்கள் பாட்டு நினச்சிங்களா? இல்லை, இது படம் தான். சரி வாங்க படத்தை பற்றி பார்த்துடலாம். இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே லவ் பண்ணுற பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் காட்டுறாங்க. இப்போ இருக்க லவ்லாம் என்ன பண்ணுறாங்க, பார்க்கு தேட்ரு போகிறாங்க. இப்போது தேட்டர்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் பண்ணி சிசிடிவி கேமராலாம் பொறுத்துக்கிறது தெரியாமல் தேட்டரில் போயிட்டு இந்தமாரி தப்பு பண்ணுறவங்கள ஒரு கண் வாட்ச் பண்ணின்னு தான் இருக்குது உங்களை அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு சீனே காட்டுறாங்க. அது அவங்களுக்கு தெரியாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சின்ன சண்டை வருது. அதில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை இது பண்ணிட்டு வந்துடுறாப்புல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் மூலயமா மெசேஜ் பண்ணி வேறு ஊரில் இருக்க பொண்ணுக்கிட்ட பேசி அந்த பொண்ணை இது பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணி நம்பரை வாங்கி, சரி நம்பரை வாங்கிட்டு எது பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஊருக்கே கிளம்பி நான் கிஃப்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க. நான் கூட ஒன்றும் புரியல. சரி நார்மல் நடா செய்து கிஃப்ட்டு தான் அப்படின்னு இது பண்ணால் எனக்கு அந்த இது நடக்கிற வரைக்கும் தெரியாது இது வேற ஒரு கிஃப்ட்டு அப்படின்றேன். இவர் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுட்டு இவர் ஊர் மதுரை, அவர் வேறு ஒரு ஊர், அதுமாரி ரொம்ப தூரம் போல் இருக்குது. அதையும் கிளம்பி பைக்லேயே போயிட்டாங்க. விடிய போயிட்டாங்க ஊருக்கு. சரி அந்த பொண்ணு சும்மா தான் சொல்கிறான், இவன் ஊருக்கெலாம் வரமாட்டான்னு பார்த்தா ஊருக்கு வந்துட்டான் அப்படின்றான். சரி ஊருக்கே வந்துட்டியா, உனக்கிட்ட என்ன சொல்கிற, சரி வீட்டுக்கே வா அப்படி. வீட்டுக்கு வா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு இவர் கேட்க, அப்போது என்ன நினச்சிக்கிட்டேன்னா இவன் தப்பான விஷயத்தை தான் அவன் கூப்பிடுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவருக்கு என்ன சேஃப்டிக்கு வாங்கணுமோ அவரை வாங்கிட்டு கிளம்பிட்டாப்புல. அங்கே போனப்போ தான் தெரியுது அது நார்மலாக ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தான் அவர் சொல்லியிருக்கு அப்படின்ட்டு. அங்கே போனதுக்கப்புறம் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணி சாப்பிட்டு, சரி அவங்களாம் வெளியே வரல, படத்துக்கு வரல அப்படின்னுவோ இவங்களும் படத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் யோசித்தாங்க. சரி படம் வேணாம், அது போல் வேறு எதனா ப்ளேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச் எதன மாதிரி போகலான்ட்டு அங்கே எங்கே பீச் இருக்கோ அந்த ஊர் சைடில் அதுமாரி போயிருக்காங்க. அங்கே போய் தான் நம்ம ஆள் வேலையை காமிச்சாப்பில் கிஃப்ட்டு கொடுக்குறேன்னு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது இது என்ன கிஃப்ட்டுன்னு. ஒன்று அது தற்காப்புக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் தான் ஓவராக பேசுகிறாப்புல. இது நீ இப்போ அக்கா தங்கச்சி கூட பழகினது இல்லையா நீ எப்பவும் வர டைலாக் மாதிரி ஒரு சின்ன அது வேறு டைலாக் சொன்னாங்கன்னா, இவனா சொன்னார், என் தங்கச்சிலாம் இந்தமாரி போகாது எந்த ஒரு பையன் கூடயும் கூப்பிட்டு, அப்போ கூப்பிட்டு வரவங்கலாம் தப்பானவங்க அப்படின்ற மாரி மீன் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணுன்றது ஜஸ்ட்டு ஒரு தேவை, அந்த டைம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கேரக்டரில் இருக்கிற கேரக்டரை தான் காமிச்சிருக்காங்க. அந்த பொண்ணுக்கிட்டே அப்படியே பேசிட்டு ரிட்டன் இல்லை நான் உன்னை வீட்டிலே விட்டுறேன் அப்படின்னு சொல்லி பைக்கில் வீட்டில் வராங்க. வரும்போது நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனையை வச்சு தான் அவனுக்கு ஒரு சின்ன சின்ன கருத்து தான் அது நம்ம ரொம்ப திணிக்காமல் ஒரு வாழ்க்கை சூழ்நிலையிலே காட்டணும் அப்படின்ற மாதிரியே காமிச்சிருக்காங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது, அதை எடுத்த விதம் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் வீட்டில் விட்டுட்டு போனதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த பொண்ணு எவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கு லைஃப்பில். அதெல்லாம் சின்ன சின்ன அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து கடைசியில் யார்கிட்ட சண்டை போட்டாங்களோ அவங்களோடையே பேசி நான் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணையே இது பண்ணிட்டாப்புல. சரி இன்னும் பெட்ரோல் போடலான்னு வந்தால் எந்த இடத்துல என் தங்கச்சிலாம் போகாது அப்படின்னு ஒரு இதில் சொன்னாங்களோ அதே மாதிரி அவங்க தங்கச்சி ஒரு தேட்டருக்கு போகிற மாதிரி கிளைமேக்ஸ் காமிச்சிருப்பாங்க. அப்போ தான் உனக்கு உணர்வான் எல்லாருக்குமே இந்த உணர்ச்சிகள் இருக்குது, அதை நம்ம தான் தப்பாக இது பண்ணிக்கிறோம், தப்பாக நினச்சிக்கிறோம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அப்படியே பிடிக்கிறது தான் படத்தை முடிக்கிறாங்க. சொன்ன கருத்து நல்ல கருத்து தான். படம் ஆனால் ரொம்ப டீட்டெயிலாக எடுத்திருக்காங்க, அதுதான் கொஞ்சம் மைனஸ் மாதிரி இருக்குது. கொஞ்சம் வேகமாக கொடுக்காமல் ரொம்ப ஸ்லோவாக, அதாவது நிதானமாக காமிச்சிருக்காங்க படத்தை. இதெல்லாம் நடக்கும், இப்படிலாம் பேசுவாங்க, பழகுவாங்க, இப்படிலாம் பிரச்சனை வரும், ஒரு இடத்துக்கு போனால் வந்தா அப்படின்ட்டு டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க. இது டீட்டெயிலாக காட்டினதே ஒரு சின்ன மைனஸாக, அதாவது ரொம்ப நேரம் இழுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேமரா எனக்கு ரொம்ப இதுவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஷாட் எப்படி வச்சுருக்காங்கன்னா கேமரா மூவிங் ஷாட்டாகவே இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ஜூம்லேருந்து அப்படியே பின்னாடி வரா மாதிரி, இல்லை பின்னாடி இந்த அப்படியே இது ஒரு ஆள் நடந்து போகிற மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஷேக்கிங் லைட்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. இந்த மாதிரி கேமரா கொஞ்சம் ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ண, ஷார்ட் யூஸ் பண்ணதோ நமக்கு கொஞ்சம் பார்க்கும் போது ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் மைனஸாக தெரிஞ்சுது. மற்றபடி படம் கருத்து சொல்ல வந்த படம் கருத்து ஓகே தான். ஆனால் கொஞ்சம் மேக்கிங்கில் லைட்டாக சொதப்பிட்டாங்களோ அப்படின்னு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.